அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸ் பற்றியான நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அப்டேட் நான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த அப்டேட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ 20th எல்லாருக்கும் இன்னைக்கு நேரத்தில் இன்னைக்கு என்ன மாதிரியான மனதில் ஓட்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து, இல்லை எனக்கு வர பெற்றோர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய கேட்ட கொஸ்டின்ஸ் இதிலேருந்து நான் கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரேன். ரைட். பாயிண்ட் நம்பர் 1, புது மெடிக்கல் காலேஜ் வந்தாச்சு சார். ரவுண்டு 1லேயே வந்தது சார், அதுக்கப்புறமே ரிமூவ் பண்ணிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சில அப்டேட், அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டியில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகிறது, திரும்பவும் அட்மிஷன் வாங்க முடியுமா, ஸோ அதுக்கும் நான் வாய்ப்புகள் கொடுக்குறேன். அது இல்லாமல் என்ன அப்டேட்டு யதார்த்தமாக இருக்குன்றதையும் சொல்கிறேன். ரவுண்டு 3ல் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். அதே போல் ஸ்டில் எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கவே இல்லை சார், நான் அவ்வளோதான், நான் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமா அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில விடைகள் சொல்கிறேன். கண்டிப்பாக முழு வீடியோவில் பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணுமோ கம்ப்ளீட் பண்ணுறேன். பாயிண்ட் நம்பர் 1, டீம்டு யூனிவர்சிட்டியோட ரிசல்ட் வந்துச்சு. மிகப்பெரிய டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டு. எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை. சொல்லப்போனால் எதிர்பார்த்தது நடந்தது சில மாணவர்களுக்கு. அலாட்மெண்ட் வாங்கின எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். பட் யூ கேன் ப்ரிப்பேர் ஆர் எக்ஸ்டெண்ட் யுவர் ஆப்ஷன்ஸ். நிறைய வாய்ப்புகளை அதிகப்படுத்த மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய சான்ஸு. அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கிட்டாங்க, அலாட்மெண்ட் எடுத்து வாங்கி இது பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக வைக்காமல், இல்லை ஆப்ஷன்ஸ் பெரிதாக எதுவும் யோசிக்காமல், ஒரு குறுகிய நிலையில் இது மட்டும்தான் வேணும், இது மட்டும்தான் வேணும், நம்மளோட மார்க் இது பொருந்திடும் அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்தமான தவறான கால்குலேஷன் போன எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம் தான். வரப்போகிற கவுன்சிலிங்கில் அடுத்த ரவுண்டில் டீம்டு யூனிவர்சிட்டியை பற்றி என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றியும் கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா ஆல்மோஸ்ட் வி ஹாவ் என்ஆர்ஐ சீட்ஸ், ரைட்? என்ஆர்ஐ சீட்ஸு அலாட்மெண்ட்டே ஆகாத 100 இடங்கள், கிட்டத்தட்ட 102 இடங்கள், எக்ஸாக்டாக சொல்ல போனால் 102 இடங்கள் இருக்குது. அதை நம்ம என்ஆர்ஐ மாணவர்களாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அட்மிஷன் போகிறதுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்ன மார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அலாட்மெண்ட் வேணுமா, டீம்டு யூனிவர்சிட்டி தான் சார் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன், கடைசியில் எதுவுமே கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல, இப்போ எதுவுமே இல்லாமல் அடுத்து நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற பதற்றமான மாணவர்களையும் பெற்றோர்களையும் நான் பார்த்தேன். அதனால் ஒருவேளை எனக்கு இந்த வருஷம் ஜாயின் பண்ணியே தீரணுன்ற ஒரு மைண்டில் இருக்கிற மாணவர்கள் இமீடியட்டாக நீங்கள் உடனே கான்டாக்ட் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் ரெக்குவயர்மெண்ட்டை போட்டு சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக என்ஆர்ஐ போகும்போது அதற்கான செலவின தொகைகள் அதிகமாகலாம். இது யாருக்கு பொருந்தலான்னு செலவு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஆனது நான் எம்பிபிஎஸ் சேர்த்தே ஆகணும், அதற்காக மட்டுமே நான் பண்ண எல்லா தவறுகளையும் நான் ஒத்துக்கிறேன். எல்லா தவறுகளும் எனக்கு சாதகமாக எதுவும் இல்லை. இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ரவுண்டு 1ல் ஒரு நல்ல கல்லூரி கிடைத்தது. நல்ல கல்லூரின்றது ஒரு மாடரேட்டான கல்லூரி, ஒரு 15 வருஷம் பழமையான கல்லூரி. அதை போய் ரிப்போர்ட் பண்ணல, ஜாலியாக சரி விட்டுறலாம், விடுங்க, அதை பார்த்துக்கலாம். ரவுண்ட் நம்பர் 2ல் ஒரே ஒரு 2 காலேஜ் மட்டும் we have to choose the option. சரிங்களா? ரவுண்ட் 1ல் போய் ரிப்போர்ட் பண்ணலை. அட்லீஸ்ட் ரிப்போர்ட் பண்ணாலும் அப்கிரேட் பண்ணுறது புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டாங்க. சரி வேண்டாம், நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் தானே, ரிப்போர்ட் பண்ணவே போகலை. செகண்ட் ரவுண்டில் 2 காலேஜ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த காலேஜ் அலாட்மெண்ட் ஆகலை, பட் நல்ல மார்க்கு. அப்போ அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? அந்த மாதிரி தவறு செய்த நீங்களும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக அடுத்த ரவுண்டில் என்ன நடக்கும்ன்றதை பற்றி நம்ம நல்லா க்ளோஸாக அதை வாட்ச் பண்ணி அந்த அனலைசிஸ் கொடுக்கலாம். சீட்டு இல்லைன்னா கிடையாது, ஆனால் கண்டிப்பாக பதற்றம் அதிகமாக இருக்கும். பட் சீட்டு கொடுக்க ரெடி, தேவையானவங்க பாருங்கள். அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அப்டேட், ரைட்? புது மெடிக்கல் காலேஜ் வந்தாச்சு. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன், இட் இஸ் எ கேட்டகரி ஆஃப் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதோடைய டோட்டல் 100 இடங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 5 இடங்கள் 7.5 மாணவர்களுக்கும், மீதி 95 இடங்களை ஹரிஜானல் ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ சீட் அது மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியில் ஒரு 19 இடங்களும், பிசிக்கு ஒரு 16 இடங்களும், பிசிஎம்முக்கு ஒரே ஒரு இடமும், எம்பிசிக்கு 12 இடங்களும், எஸ்சி கேட்டகரிக்கு 11 இடங்களும், எஸ்சிஏ ஒரே ஒரு சீட்டு, எஸ்டிக்கு எந்த இடங்களும் ஒதுக்கப்படலை. இது எல்லாம் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற இடங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 20 இடங்கள். இது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் வர காலேஜ். சரிங்களா? ரைட். என்ஆர்ஐ சீட்டு 15 சீட் இருக்குது. என்ஆர்ஐ மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ணாதப்போ அது என்ஆர்ஐ லேப்ஸ்டாக கன்வெர்ட் ஆகி ஒரு 25,80,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுற மாதிரியான சூழ்நிலைக்கு ஃபீஸ் என்கரேஜ் ஆகும். ஸோ ப்ரிஃபரபிளி அங்கே இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணலாம். தட் வில் பி வெரி குட் சாய்ஸ். ஈவன் தோ நம்மளும் மேனேஜ்மெண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது நெகோசியேஷன் இருக்கானோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கான உதவிகளை செய்ய முடியும். சீட் இருக்குது, மறந்துடாதீங்க, சீட் இருக்குது. ஆனால் இன்னமும் நமக்கு பிளான் பண்ண தெரியல, பிளான் பண்ணி யோசிக்க தெரியலன்னா மட்டும்தான்
இஃப் யூ ஆர் லூசிங் எம்பிபிஎஸ் சீட், ரைட்? ஸோ அதே போல் இந்த நியூ மெடிக்கல் காலேஜ் பற்றி சொல்லிட்டேன். கட் ஆஃப் சார், புது காலேஜ் சொல்லிட்டீங்க. ஏற்கனவே இருக்கிற பற்றி இடங்கள்லாம் பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 சீட் சொல்கிறோம். ஒரு 300-400 இடங்கள் வந்து என்ஆர்ஐ சீட் சொல்கிறோம். கவர்மெண்ட் கோட்டா 300, மேனேஜ்மெண்ட் கோட்டா 300, கிட்டத்தட்ட இவ்வளோ இடங்கள் இருக்குது. கட் ஆஃபில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் இருக்கும். நிறைய மாணவர்கள் பெற்றோர்களும் யூடியூப் பார்ப்பதுக்கான மிக முக்கிய காரணமே இந்த கட் ஆஃப் சேஞ்சு எனக்கு பொருத்தமாக இருக்குமா இருக்காதுன்ற ஒரு யதார்த்தமான பார்வையில் தான் திரும்ப திரும்ப அதே பாயிண்டில் நம்ம எல்லாருமே நிற்கிறோம். கண்டிப்பாக அவங்களோட எதிர்பார்ப்புங்க, நமக்கு ஏதாவது ஒன்று நம்மளுடைய மீட் அவுட் ஆயிராதா, இதை பற்றி யாரும் சொல்லிட மாட்டாங்களோ, எதிர்பார்ப்பில் பார்க்குறது தவறே கிடையாது. பட் கட் ஆஃபில் எவ்வளோ மாற்றங்கள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பெரிய மாற்றங்கள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சத்தியமாக நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு பிசிக்கு ஒரு 20 மார்க் 30 மார்க் வரைக்கும் குறைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுறது நான் தான் ஃபஸ்ட். பட் உள்ள மாணவர்கள் இருக்காங்கன்ற விஷயத்த மறந்துடக்கூடாதுன்றது தான் நான் சொல்கிற டேட்டாலாம் நீங்கள் பயந்துடக்கூடாதுன்றதுனால எனக்கு வந்து வெயிட் ஃபார் த ரிசல்ட் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். 25ஆம் தேதி இருக்கிற மாற்றங்களையும் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு, கடந்த சில வருடங்களாக நடக்காத புதுவிதமான எல்லாமே இந்த வருஷம் நடக்குது. எதிர்பார்த்த எல்லா பெற்றோர்களுக்கும் போன வருஷம் குறைச்சி கொடுத்தாங்க, இந்த வருஷமும் குறைச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து எக்கச்சக்கமான மாணவர்கள் பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ இதுதான் இப்படி தான் ஸ்ட்ரீம் லைன் இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி ஒரு 2 வருஷம் நடந்துச்சுன்னா நம்மளே மைண்ட் செட் பண்ணிப்போம். ஓகே, இப்படி தான் இருக்கணும், நம்ம மார்க் இப்படி இருக்குது, இங்கே தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வர ஆரம்பிக்கும், ரைட்? கட் ஆஃபில் பெருசாக மாற்றங்கள் இருக்காதோ அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே போல் யாரெல்லாம் வந்து ஒரு அந்த அலாட்மெண்ட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்கிறீங்க, அந்த டீம்டு யூனிவர்சிட்டின்றது எனக்கு ஓகே, டெஃபினட்டாக வெரி ஹாப்பி, ரியலி வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, நான் வந்து போய் டீமில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் இது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடையதுலேருந்து ரிலீவ் ஆகிடலாமோன்றது மேபி இது யுவர் சாய்ஸு, அதை யாரும் மாற்ற முடியாது. ஒரு வேலை சாய்ஸில் ரிமூவ் பண்ணலாம். இல்லை நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதில் எது பெட்டரோ அதை நான் சூஸ் பண்ண ரெடியாக இருக்கிறனால கண்டிப்பாக சாய்ஸ் பண்ணுங்கள். 25ஆம் தேதி ரிசல்ட்டை பார்க்கலாம், 27ஆம் தேதி டைம் கொடுப்பாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், எது பெட்டர்மெண்ட்டு, என்ன மாதிரியான கம்பேரிஷன் இருக்கோ அதெல்லாம் எது பாசிட்டிவாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். தவறே கிடையாது, இட் இஸ் ஆப்ஷன் யூவர்ஸ். பட் கம்பேர் பண்ணியும் பண்ணுங்கள், சரிங்களா? என்ன இது மாதிரி வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான காலேஜ் சார், எனக்கு கிடச்சிச்சு, ஜாயின் பண்ண போயிட்டு ஜாயின்டே பண்ணிவிட்டேன், அப்கிரேடேஷன் கூட கொடுக்கல, கண்டிப்பாக ஜாயின் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான ரிசல்ட் எடுத்திங்கன்னா மேபி நீங்கள் டிஎன் மெடிக்கலில் இருக்கிற ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னும் உனக்கு கீழே இருக்கிற இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு மாணவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். இங்கே எவ்வளோ மாணவர்கள் எம்பிபிஎஸ் இடத்துக்கும் பிடிஎஸ்க்கும் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது உதவி பண்ணுங்கள், அவ்வளோதான். என்ஆர்ஐ கன்வர்ஷன், அதுக்கு எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன் இருக்குது, எல்லாத்தையும் பண்ணி எதுவாக இருந்தாலும் கடந்த நெக்ஸ்ட் 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் டிசிஷன் எடுக்கணும், அதை மறந்துடாதீங்க, சரிங்களா? அதே போல் ஸ்டில் எனக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள், பெருசாக பேனிக் ஆக வேண்டாம்னா இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறமும் நான் இதே மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காதீங்க. ஸோ கெட்டிங் ஒரு கைடன்ஸ் அட்டன் பண்ணி ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு முடிவுக்கு வாங்க. அது நடைமுறை சாத்தியமானு பார்த்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு திங்க் பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நியூ மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன். சம் பாயிண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு செகண்டோட டேட்டா இருந்தாலும் பயன்படுத்தி உங்களுடைய இதுக்கு போங்க. அடுத்து வந்து ரவுண்டு 3 ரூல்ஸு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, வேக்கன்சி அதை விட மிகப்பெரிய பிரச்சனை, அதில் எவ்வளோ அலாட்மெண்ட் கிடைக்க போகிறது அதை விட பெரிய பிரச்சனை. இது மாதிரி நிறைய பதட்ட உணர்வுகள் அதெல்லாம் ஆரம்பிக்க போது மிக விரைவில். ஸோ அதற்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவான நிறைய டேட்டாலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கிளிக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்ச நண்பர்கள் தேவையான நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம், சரிங்களா?